बिस्मिल्लाहिर्रहमानिर्रहीम अल्लाहुम्मा सल्लि अला सय्यिदिना मौलाना मुहम्मदिन व अला मौलाना मुहम्मदिन बारिक वसल्लम. அன்பர்களே, நண்பர்களே, தோழர்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, உலமாக்களே, உலஃபாக்களே, தோழமாக்களே, நம்ம பல விஷயங்களை பேசிக் கொண்டிருந்தாலும் கூட தஜுர்பாவான நமக்கு தேவையான அனுபவமான விஷயங்களை நம்ம பேசிக்கிட்டு வருவோம். நம்மளுக்கு என்னென்ன தேவைகள், நம்ம வாழ்க்கையில் என்ன தஜுர்பா, அதையே நாம் செய்ய காத்துக்கணும். அப்படி நல்லதை செய்வதற்காக ஒரு குறிப்பு எடுத்து ஒரு புக் எடுத்து பார்த்து நான் இன்னும் 25 வருஷம் நான் பேசுறதில்லை. என் ஷேக்குடைய ஃபைதான் இல்லை, ஃபைஷான் ஊரி சர்க்காருடைய ஃபைதான் இல்லை. நான் பேசிக்கிட்டே இருக்கேன், நீங்கள் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. எப்படி அல்லாஹ் தஆலா வெளியாக்குறான் பார்த்தீங்க. எப்போ பார்த்ததெல்லாம் அல்ல நினைவுல கொண்டு வரணும். 4 வருஷம் நம்ம ஹயாத்தா 4 வருஷத்துல எங்க அம்மா இறந்து போன நினப்பு எனக்கு இருக்குது. பருப்பு சோறு எங்கள் ஊரில் கொடுப்பாங்க மதராசில். சாப்பிட்டுட்டு இருந்தேன், அம்மா மௌத்தா கிடக்குறாங்க. பாப்பாட்ட கேட்குறேன், என்ன எல்லாம் அழுவுங்க, என்ன ஆச்சுருப்பாங்க. அம்மா மௌத்தாயிட்டா. ஏன் நஞ்சு வரல. உள்ள தௌலத்து நிசா, அது 8வது பிள்ளைக்கு பேர், அதுவும் இறந்து போச்சு. டாக்டர் வந்து வேதாந்த ராகவையா ரொம்ப பிரபலமான டாக்டருக்கு பிடிக்காங்க. வந்து பார்த்தா முகமது எங்கள் வாங்க கூப்பிடுறாங்க. அப்படிதான் அன்னோன்யமா பழகினாங்க. வெறி பிடிச்சாலையிலே எல்லாத்துக்கும் ஒரு வக்து. மஹமூத் எங்கள் அப்பா பேர் மஹமூத். போயிட்டாங்க. ஜன்னி கண்டு போச்சு. உள்ள வந்த உடனே அந்த வரணும், அது வரல. உள்ளே தங்கிடுச்சு, போயிட்டாங்க. அது இப்போ 75 வயசுல 4வது வயசுல நடந்தது தெரியுதுன்னா எங்கே இருக்குது அது மூளையில்? இவ்வளோ சரி மூளையில் மூளை என்ன கதி ஆகுது, மண்டை என்ன கதி ஆகுது வெயிட்டில். இப்போ எப்படி சொல்ற நீ 4வது வயசுல 71 வருஷம் முந்தி நடந்த நிகழ்ச்சி தானே. எப்படி உனக்கு அது ஞாபகத்தில் வந்துச்சு? அவன் கொண்டாடுறான் ஞாபகத்தில், உனக்கு ஞாபகம் கிடையாது. உதாரணத்துக்கு சொல்ற, நீங்க தெரிஞ்சுக்கங்க. முதலாளி உள்ளேந்து வெளியில வர்றாரு, கார் டிரைவரை பார்க்கறாரு. என்னமோ சொல்ல வந்தம்மா, எல்லாத்தையும் நடக்கிறது உண்டுதான் உலகத்தில். இப்பதான் நினைச்சிட்டு வந்தேன், நீ அதை சேர்த்து வாங்கிட்டு வான்னு சொல்லாண்டு இப்படி யோசிக்கிறார் முதலாளி. கார் டிரைவர் உட்காந்துக்கிறார். சரி நீ போப்பா, ஞாபகம் வந்தா உன்னை மொபைல கூப்பிடுறாரு. டிரைவர் போறான், கூப்பிடுறார். வரும்போது ஒரு செட்டு யூஷுவல் த்ரோ பிளேட் வாங்கிட்டு வா, தட்டு வாங்கிட்டு வா. யோசிங்க, நீங்க வீட்டில் இருக்கிறாரு, யூஷுவல் த்ரோ வாங்கணும்னு நினைக்கிறாரு. 10 அடி வெளியில வந்து காற்று நிற்கிறாரு. மறந்து போச்சு. கார் 2 கிலோமீட்டர் போனவொன்னே அது மறுபடியும் நினைவில் வருது. எங்க இருந்துச்சு அது? சொல்லு அறிவாளியே. மார்த்தற்ற நீ மார்த்தற்ற இல்லை, நீ உனக்கு எனக்கு ஏற்பட்டதுதான். 10 அடியில வந்து டிரைவர் நிற்கும் போது என்ன தெரியலப்பா, போப்பா. ஞாபகம் வந்தா சொல்ற, வர்றது போன்ல சொல்றார், யூசத்தோட வாங்கிட்டு வா. 10 அடியில வந்து எங்கெங்க போயிடுச்சு அது? எங்க போய் செட்டில் ஆயிடுச்சு? எங்க போய் இது ஒழிஞ்சுக்குச்சு? எங்க போய் மறைஞ்சிடுச்சு அது? அப்படி உன் வாழ்க்கையில வேலை செய்யற இடத்துல உன் நினைவு எல்லாம் மாத்தி மாத்தி கொடுத்தால் எந்த ஆபீஸ்ல உன வச்சுக்குவான். உன்னை வேலை செய்யப்பானா உடனே பாஸ்போர்ட் கொடுத்து வீட்டுக்கு அனுப்பாங்களாம். உனக்கு நினைவு கொடுக்குறான் இல்லையா? அது மாதிரி பவர் எப்போ வச்சு அங்கேருந்து கூப்பிடுறாரு, வாங்க. உடனே நீ போற. அவர் முன்னா நிற்கிற. காது செவிடா இருந்தா அவர் வாங்க கேட்டவன் காதில் விடுமா?
அடுத்த விட நோட்டீஸ் இல்லையா, மெமோ இல்லையா, வீட்டுக்கு போயிடுவாரு. உன்னை காது கேட்க வச்சவன் யாரு? எத்தனை பேர் ஏர்ஃபோன் வச்சுட்டு சுற்றுறான் காது கேட்காம. என் கூட்டாளி பள்ளிக்கூடத்தில் படுக்கும் போது 1965-68 டைஃபாய்டு காய்ச்சல் வந்துச்சு. பெரிய பணக்கார வீட்டு பையன், காது போயிடுச்சு. டைஃபாய்டு ஒரு விஷ காய்ச்சல்னு சொல்லுவாங்க. எல்லாம் பாதுகாக்க பணக்காரன் கேட்டுக்கிட்டாங்க. இவன் ஒன்று சொன்னான், மனைவி ஒன்று சொல்றான். கடைசியில் திட்டான். இவனை கட்டிக்கிட்டு நான் அழுகுறனே, பணம் வந்து பெருசு இல்லைங்க, காது நல்லா இருந்து கூப்பிட்டா கேட்க அதே போதும் அவனுக்கு. நீ கோடிக்கணக்கில் வந்து சிவனா இருந்தாக்க அவன் பருப்பு வாங்கிட்டு வாங்குற, நீ மீன் வாங்கிட்டு வர்ற, என்னட்டா அவன் சந்தோஷமா வாழுவான். இல்லை, ஒரு சிப்பத்து அல்ல 7 கொடுத்தான் சிப்பத்து. உனக்கு தெரியுமா? உனக்கு தெரிஞ்சுக்க. ஹயாத் நம்பர் 1, அறிவு நம்பர் 2, நாட்டம் நம்பர் 3, சக்தி நம்பர் 4, கேட்கறது நம்பர் 5, பார்க்கறது நம்பர் 6, பேசுறது நம்பர் 7. 7 சிப்பத்தால் அவனுக்கு கொடுத்துருக்கிறான். இதுல உண்மான தாயான சிப்பத் ஹயாத். மூத்தாயிட்டா கேட்க மாட்டான், பேச மாட்டான், பார்க்க மாட்டான், ஒன்றும் செய்ய முடியாது, எல்லாம் வந்தாள். கொஞ்சம் காது கேட்கல, ஹயாத்தா இருந்தான், வாழுவான். பார்வை கொஞ்சம் மங்கச்சு, வாழுவான். அறிவு தடிமாறுச்சு, வாழுவான். நாட்டம் தடிமாறுச்சு, வாழுவான், பேசுவான். உயிர் இருந்தால் இந்த 7க்கு மோஸ்ட் ஆஃப் சிஃபத் ஹயாத், லைஃப். அல்லாஹ் நமக்கு என்னென்ன கொடுத்துட்டு இருக்கிறான்? நம்பர் 1 ஹயாத், உயிர், ஜீவன். நம்பர் 2 அறிவு, பார்த்தீங்களா? நம்பர் 3 நாட்டம். நம்பர் 4 குதிரத், சக்தி. நம்பர் 5 கேட்கிறது. நம்பர் 6 பார்க்கிறது. நம்பர் 7 கலாம், பேசுறது. ஹயாத், இராதா, குதிரத், சமாத், வசார், கலாம், அரபியில் சொல்றது. இந்த 7ஐயும் உம்மா ஓத்துலைக்கு மேலே ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க இல்லையா? நீண்ட நானும் உம்மா ஓத்துல கருவறையிலே அங்கே இது 7 ஃபிக்ஸ் பண்ணிட்டா. ஆனால் வருஷப்படையா கண்ணு, காது, ஃபாது 1 by 1 பண்ணாதான். அதை வச்சு நீ பொழைச்சிட்டு இருக்கிற, அதை வச்சு நீ மரியாதையை பேசிக்கிட்டு இருக்கிற, அதை வச்சு உனக்கு மரியாதை. ஒரு சிப்பத்து போச்சுன்னா அதை கொஞ்சம் காது கேட்கிற செவிட்டு பயல பேர் பார்த்தீங்களா? பார்வை போனா குருட்டு பயல, பேச்சு போனா ஊமையனே, பார்த்தீங்களா? அறிவு போயிட்டா முட்டாள், கிறுக்கனே. பேர் எப்படி போறது பார்த்தீங்கன்னா, பாரத பார்த்தீங்கன்னா 7 அல்லாவுடைய குணாதிசயங்கள் சிஃபாத்துல்லா. அதை கொடுத்து உன்ன மனுஷனை வாழ வச்சுட்டு இருக்கிறான். அதுக்கு நன்றி எப்படி செய்வீங்க? ஆஃபீஸில் உட்கார்ந்து 7 மணி 8 மணி வரைக்கும் உனக்கு அல்லாஹ் தாலா அறிவை கொடுப்பான். 8லேருந்து 9 வரைக்கும் உன் அறிவை பிரேக் பண்ணிடுவான். என்ன செய்வேன்? அப்படி டைம் லிமிட் போட்டு 1 ஹவருக்கு ஒரு சிப்பத்து ஹயாத்து, எல்லாம் 7 ஒவ்வொரு மணி நேரத்துக்கு அல்லாஹ் கொடுத்தா நீ பஞ்சாரி பார்த்து பேசிகிட்டே இருக்க, திடீர்னு ஊமையாக போயிடுவேன். அவன் உன்னை பார்த்து பேசிகிட்டே இருப்பா, திடீர்னு ஃபுல்லாக போயிடுவான். நீ பேசிகிட்டே இருப்பா, சௌடியாக போயிடுவான். நீ பேசிகிட்டே இருப்ப, நீ செத்து போயிடு, லைஃப் போயிடும். அப்படி வைக்கலையே அல்லாஹ் கண்டினியூஸாக கொடுக்குறானே லைஃப். எவ்வளோ பெரிய கிஃப்ட் அது! யார் தர முடியும் உலகத்தில்? பெரிய ஆர்கிடெக்ட், இன்ஜினியர். அந்த கட்டட வளாகத்தில் இருக்கிறார். கல்லு தூக்கி போட்டு சித்தால் தப்பி அவர் தலையில் விட்டுச்சு. அப்படியே குலாப் சாதி எல்லாரையும் பார்த்து அடிக்க வர்றார். அப்படியே ஆரம்பிச்சுக்கிறாங்க. வீட்லேருந்து மனைவி மக்கள் செய்தி சொல்லி முடியாதா? எல்லாரும் அவரை பூச்சி வச்சுக்கிறாங்க. மனைவி கிட்ட போக பயப்படுறான்.
காலையில் கட்டி தருவான்னு சொல்லி உள்ள கிட்ட போக பயப்படுது. ஏன்னா அறிவு கொலாப்ஸ் ஆயிடுச்சு, தெரியல யார் என்ன தெரியல. உயிர் இருக்குது. கொஞ்ச நாள் சென்று சிகிச்சை கொடுத்து அவர் நடந்தார். இந்த இடப்பட்ட காலத்தில் பார்த்தீங்கன்னா மனைவி ஓடுறாரு. என்ன செய்வானோ, கடிப்பானோ, அடிப்பானோ, அணைப்பானோ தெரியலையே, உள்ள கிட்ட போகலையே. இப்படி ஒரு அவனு கதா கதல் சதக்கா அப்துல் பலா ஒரு கதா தெரிஞ்சு எதிர்பார்க்க முடியுமா? அந்த கல் முழுவதும் தான் நினச்சிருப்பாரா? அந்த அம்மா தான் கல்லை போடுவோம்னு நினச்சிருப்பாரா? திஸ் இஸ் கால்ட் கலா கதல். தர்மம் செய்யுங்கிற சொல்றோம். அசதக்கா அப்துல் பலா ஒரு கலா. இப்படி ஏற்படக்கூடிய முசீபத்துக்கள், நாச காரியங்கள் தடுத்து நிறுத்தப்படும். தர்மம் செய்யும், எல்லாருக்கும் தர்மம் செய்யும். நாய்க்கு நீங்க ஒரு பிரெட் போட்டாலும் தர்மம் தான், பூனைக்கு பால் கொடுத்தாலும் தர்மம் தான். எல்லா ஜீவராசிகளுக்கும் மீது அன்பு காட்டு. மனித பிறவிகளில் ரொம்ப அன்பு காட்டு. யாரா இருந்தாலும் சரியா, எந்த மார்க்கத்தை மதத்தை சேர்ந்தாலும் சரி, அவர் மனிதன், அவர் கூட அன்பா இருக்கிறார். அவருக்கு கண்ணியப்படுத்துங்க, அவருக்கு மரியாதை கொடுங்க, அவர் நல்ல வரவேற்று உபசரியுங்கள். எவராக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. முஸ்லீம் முஸ்லீம் அல்ல என்ற வீழ்ச்சிக்கே இடம் கிடையாது. எல்லா ஆண்டவருடைய சிருஷ்டிகள் கிரியேட்டட் பை அல்லாஹ். கதை நம்மளுடைய ஐக்கியமா ஒத்துமையா வாழும், அன்பு பாராட்டு, வெறுப்பு வாழ்க்கையில நமக்கு என்ன கிடைக்க போகுது? துன்பத்தை தவிர வேற ஒன்று கிடைக்காது. வெறுப்புல அன்பு, அரவணைப்புல இன்பமான வாழ்க்கை. அதைத்தான் நாம செய்ய வேண்டும். அது அல்லாவுக்கும் ரசூலுக்கும் பிடிச்ச வேலையா இருக்கு. வீட்டில் ஒரு பூனை வளருதுங்க, 10 வருஷமா இருக்குது. என் பேச்சு சொல்லணும், சரியா 1:15 மணிக்கு வீட்டுக்கு வரதப்பா. அது எங்க டைம் எனக்கு தெரியும். மத்தியானம் ஆயிடுச்சு தெரியும், கரெக்டாக சாப்பாடு இருந்து கட்டிக்கிற மாட்டேன். நைட் சாப்பிடும் போது வந்து கட்டிக்கிற மாட்டேன். காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடும் போது நமக்கு தெரிஞ்சுக்க 3 வேளை, அதுக்கு டைம் இல்லை, நான் இல்லையே தெரியாதே. கரெக்டாக எப்படி வருது? ஒரு 20 வருஷத்துக்கு முன்னால எங்கள் வீட்டில் ஒரு பூனை வச்சப்போ நான் வாடகை வீட்டில், இதே ஒரு ரெண்டல் ஹவுஸில் இது இப்படி சுற்றுது. நம்ம முதலாசு கல்யாணத்துக்கு போய் வீட்டை கூட்டிட்டு இது என்ன கதியாகவும் தெரியல அப்படின்னு நாங்கள் யோசனை போடுறோம். நானும் ஒய்ஃபு யோசனை போடுறோம். அடுத்த தடவை எங்கள் மாமியா ஓடு பார்த்தீங்களா, சரி விட்டாச்சு. இதுக்கு எங்கே போய் விடுறது? நாங்கள் வராசு போயிட்டோம். அந்த பூனை மாமியா வீட்டில் போய் மறைஞ்சிச்சு. எங்கள் ஒய்ஃபோட அம்மா வீட்டுக்கு போயிடுச்சு. அவங்க கத்துறாங்க, உடனே இந்த சனியில் கூட உள்ள கட்டிட்டு போயிட்டு நம்ம கொண்டு விடலை. இது எங்கள் மாமியா ஒன்று அதுக்கு சொல்லலை. இது நம்ம வெளியில் போகிறோம்னு பேசுகிற மாதிரிலாம் அது தெரிஞ்சு போச்சு. எப்படி அரபு நாட்டில் ஒருத்தவங்க பார்த்தீங்கன்னா அரபு பேசிக்குவார், அரபு பெண்கள் தான் பேசிக்குவாங்க. நம்ம போகணும், இங்கேருந்து தாய்க்கு போயிட்டு வரணும், ஒருத்தவங்க கேட்டு உடனே தண்ணியை உள்ளே இழுத்துக்கும். பார்த்தீங்களா, நேஷனல் அனிமல் ஒட்டகம் அடித்தா 70,000 தரகம், அதை சாவடிச்சா ஃபைன். அந்த மாதிரி அந்த தண்ணி உள்ளே இழுத்து இவன் எவ்வளோ தூரம் போகிறான் பேசிக்கிறான். அப்போ இங்கேருந்து துபாயிலேருந்து ஒரு 80 கிலோமீட்டருக்குமா ஸ்டாப் பண்ணுறது தண்ணியை. இவன் மறந்துட்டான், மனுஷன் மறந்தையாளன் இல்லையா, பன்னியாவும் கூட சவாரி செய்யுது. அந்த மாதிரியே அமைப்பு வச்சிருக்கிறான் தான் அந்த ஒட்டகத்தை. அந்த பூனை மாமியா உள்ள போய் அங்கே கிடக்குது. நாங்கள் வந்தவொடனே என் வீட்டுக்கு வந்துச்சு. பார்த்தீங்களா, தெருவில் எவ்வளோ வீடு இருக்குதுன்னு 80 வீடு இருக்குது குறிப்பாக. அந்த பூனை இன்னொரு வீட்டுக்கு போனாமல் அடித்து கொண்டு தள்ளிடுவாங்க இல்லையா, பயப்பட்டு பாராது.
அது கூட தக்குவா செய்து நீ தக்குவா செய்யாம அழுகிற, சிரிப்பா சிரிக்கிற, மதிப்பா கொலையிற, உன் வாழ்க்கை அலங்கோலமா போச்சு. பூனையை தக்குவா இங்க போகக்கூடாது, இது நாம போன ஊட அல்ல அப்படின்னு தெரியுது. அல்லாஹ் நமக்கு பரக்கத்து செய்வான். எல்லாம் அல்லாஹ் காரணமா படைச்சிருக்கான். அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன். ஸலாம் அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வான் பிறை உண்ண வாருங்கள், உண்டு மகிழுங்கள். சென்னை ராமாபுரத்தில் தரம்